எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு வந்து அக்ஷய திருதி. அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அக்ஷய திருதினா என்ன அப்படின்னா, லக்ஷ்மி தேவியோட அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். அவங்களோட அருள் இருந்தால் போதும், நமக்கு வந்து வறுமை நீங்கி என்ன சொல்கிறது, கொஞ்சம் செல்வ செழிப்போடு இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அன்றைக்கி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, அன்னதானம் செய்யணும். அன்னதானம் செஞ்சால் ரொம்ப நல்லதுங்க. அன்னதானம் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த நாளை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆதிசங்கரர் வந்து ஒரு வீட்டுக்கு போய் யாசனம் கேட்பாங்க. அப்போது அந்த வீட்டில் வந்து அவங்க விரதம் விடுறதுக்காண்டி அவங்கக்கிட்ட ஒன்றும் இருக்காது, வெறும் நெல்லிக்காய் மட்டும்தான் இருக்கும். ஸோ நமக்குன்னு வச்சதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி கொடுக்கறதுனால அவங்க வந்து என்ன செய்யணும், மனசு அவங்க நல்லா பூரிப்படைஞ்சு போயிட்டு, அவங்களுக்கு இருந்து நம்ம கொடுத்ததுனால அவங்க என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு பதிலாக நெல்லிக்கனிக்கு பதிலாக அவங்க வந்து தங்க நெல்லிக்கனியாக என்ன செய்வாங்கன்னா, அந்த வீட்டுக்கு நிறைய கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அதை தான் அந்த நாளாக சொல்கிறாங்க. அப்புறம் கனகாதர சோஸ்திரம் வந்து இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு மகாலட்சுமி தேவிக்கு வந்து கனகாதர சோஸ்திரம் படித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு அன்னதானம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வறுமை நீங்கி நல்லபடியாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறதா எப்போவுமே நமக்கு வந்து தங்கும் அப்படிங்கிறத மறக்கவே கூடாது. அதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவிக்கு வந்து நம்ம வந்து எப்படி அன்றைக்கி அபிஷேகம் நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்படின்னா, மகாலட்சுமி தேவிக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தாமரைப்பூ, சரிங்களா? தாமரை சொல்லுவாங்கள்ல, தாமரை மலர் வந்து ரொம்ப பிடிக்கும். அதை வச்சும் நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணலாம். இல்லைனா துளசி மாலை பண்ணலாம். துளசி மாலை பண்ணுறது ரொம்ப நல்லது. தானம் கொடுக்குறது என்னென்ன கொடுக்கலான்னா, அரிசி, பருப்பு, கோதுமை பண்ணிங்கன்னா நம்மளோட வறுமை நீங்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தயிர் சாதம், அப்புறம் நீர்மோர். ஏன்னா லக்ஷ்மி தேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ வெள்ளை கலர்லேயே நம்ம எல்லாம் பண்ணலாம். தயிர் சாதம், நீர்மோர். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து தங்கம் தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம், அந்த நாளை வந்து ஒரு புது தொழில் தொடங்கவோ, இல்லை புதுசாக ஒரு செயல் செய்யவோ, இந்த வருஷத்தில் இதை தொடங்க போகிறோம், இனிமேல் இதான் எங்களோட பிஸ்னஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யலான்னா, இந்த நாளை நீங்கள் என்ன தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வாங்க வேண்டியது என்ன அப்படின்னா, மஞ்சள் உப்பு வந்து நம்ம முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக வாங்க வேண்டியதுங்க. மஞ்சள் உப்பு வாங்கினாலே போதும், நம்ம அந்த தங்கம் வாங்கினதுக்கு நிகரான பலன் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு பெரியவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஸோ மஞ்சள் உப்பு வந்து நாளைக்கு அக்ஷய திருதி மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி வாங்கி வச்சு நீங்கள் படைக்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சமையலுக்கு என்ன செஞ்சுக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா கல்கண்டு சாதம், தயிர் சாதம், அப்புறம் இந்த மாதிரி வெள்ளை கலர் பால் பாயாசம், இந்த மாதிரி லட்சுமி தேவிக்கு படித்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து அக்ஷய திருதி வந்து இன்றைக்கி 19ஆம் தேதி இன்றைக்கி மதியத்துலேருந்து நாளைக்கு 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாருமே அக்ஷய திருதியை வந்து நாளைக்கு காலையில் தான் கொண்டாடுறாங்க. நாளைக்கு வந்து காலையில் அக்ஷய திருதி என்ன செய்கிறாங்க, கொண்டாடுறாங்க. ஆமாம், 20ஆம் தேதி வந்து என்ன செய்யணும், கொண்டாடுறாங்க. அன்றைக்கி வந்து இருக்கிறவங்க தானம் பண்ணுங்கள், இல்லாதவங்க கடவுளுக்கு சும்மா சின்னதாக நெய்வேத்தியம் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா அன்றைக்கி பூஜையை என்ன முடிச்சுக்கலாம். தங்கம் தான் வாங்கணும்னு இல்லைங்க, மஞ்சள் உப்பு. இந்த மஞ்சள் உப்பு இருந்தாலே ரொம்ப விசேஷமானது. ஸோ